மூமா எங்க இருக்கிறா? இப்போ எதுக்கு மூமா மூமான்னு கத்தி ஊரை கூட்டுறா? மூமாக்கு என்ன வச்சிருக்கிறா? ஒரு 100 ரூபா காசு இருந்தா கொடு. எடு அந்த விளக்கமத்த. நானே வந்து பால்காரனுக்கு கூட காசு கொடுக்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் உங்களுக்கு 100 ரூபா வேணுமா? எதுக்குடா உனக்கு 100 ரூபா? என்னன்னு தெரியல மாமா, ஒரே வயிற்றுச்சலா இருக்குது. நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ நல்லா படிக்கிறவனை பார்த்துருப்பா, அதனால உனக்கு வயிற்றுச்சலா இருக்கும். இதுக்கு எதுக்குடா உனக்கு 100 ரூபா? நான் போய் டாக்டரை பார்க்கணும் மாமா. நீ 100 ரூபா பணம் தான் கொடு. முதல்ல இப்படி அலுவலகத்தை நிப்பாட்டி விட்டு அங்கே போய் வந்து அஞ்சரை போட்டி மேலே ஒரு 10 ரூபா பணம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போ. இது 10 ரூபா பணம் எடுத்துட்டு போவா? 10 ரூபா எடுத்துட்டு போனாக்கா எந்த டாக்டர் பார்க்குறா உங்களுக்கு நம்ம ஊரில்? அதெல்லாம் வியாதி உள்ள வந்தால் வந்து லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா. உனக்கு இருக்குது மன வியாதி தானே, இதுக்கு 10 ரூபா போதும், எடுத்துகிட்டு போ. உன்னிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இந்தாப்ல உன்னதான் டாக்டர் இருக்கிறானா? எது உன்னதானா? மரியாதையாக பேசுறா. டாக்டர் கூட வாடாப்படன்னு சொல்லி கூட பிரச்சனை இல்லை. ஏற்கனவே என்ன பார்த்து இந்தாப்லன்னு சொன்னா ஏன் சிஸ்டர் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்போ உன்னை சிஸ்டர் சொன்னாக்கா வர வியாதிகாரனுக்கெல்லாம் நீ என்ன வைத்தியமா பார்க்க போறா? எப்படி டாக்டர் இல்லை ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்காரு, நீங்க போங்கன்னு உங்களுக்கு அனுப்பிவிட போறா? இதுக்கு எதுக்கு உனக்கு நான் சிஸ்டர் சொல்லணும்? ஒன்று இந்த ஆஸ்பத்திரிக்கு வரவே எல்லாரும் இப்படி மண்டகரம் முடிச்சவனவங்களும் வரானுவா. இந்த இப்படி நர்ஸ் வேலைக்கு வந்ததுக்கு பேசாம நம்ம வந்து சித்தார் வேலைக்கே போயிருந்துருக்கலாம். இந்த அப்போ எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறா? டாக்டர் இருக்கானா இல்லையா அதை சொல்லு. டாக்டர் உள்ளதான் சும்மா வெட்டியா உட்காந்துருக்கான், போய் பாருப்போ. ஹலோ டாக்டர். வாங்க. அங்க என்ன வாசல்ல ஒரே சவுண்டா இருந்துச்சு, அங்க என்ன கத்திக்கிட்டு இருந்தியா? அது ஒன்றும் இல்லை டாக்டர், நம்ம நர்ஸ் இருக்குல்ல. இது நம்ம நர்ஸா? அவங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற நர்ஸ்டா. சரி உங்க ஆசைப்படியே நான் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற நர்ஸாக வந்துட்டு போட்டேன். அதை கேட்டேன் டாக்டர் இருக்கிறாரான்ட்டு. அதை சொல்லிச்சு உள்ளுக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கலாம், போய் பாருன்ட்டு. அதான் வேற ஒன்றும் இல்லை. இது என்ன பார்த்து அவன் வேண்டாம் சொன்னாவா? இதுக்கு எதுக்கு டாக்டர் நீங்க கொந்தளிக்கிறியா? ஏதோ உங்க மேல உள்ள பிரியத்துல அப்படி சொல்லி வாடா போடான்ட்டு. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்களா தம்பி நம்மள? நம்ம படிச்ச படிப்பு கூட மதிப்பு தராட்டி கூட பிரச்சனை இல்லை. இந்த போட்டுக்கிற கோட்டுக்காவது மதிப்பு தரணுமா இல்லையா? வாடா போடான்னு பேசுறா தம்பி எப்ப பார்த்தாலும். அட விடுங்க சார், இதை போய் பேச எடுத்துக்கிட்டு இருக்கிறியா? சரி தொலைஞ்சு போகுது, நீங்க வந்து வேலையை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது? எனக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு டாக்டர். இது வயிற்றுச்சலா இருக்கா? எவ்வளவு நாளா இருக்குது உங்களுக்கு? ஒரு 6 மாசமா இருக்கு டாக்டர். இது 6 மாசமா இருக்குதா? ஏன் இது அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தியா? இது வந்து முன்னாடி வந்து பார்க்கணுமா இல்லையா? இதை வச்சுக்கிட்டு இருக்கதா இதே வயிற்றுச்சலா? ஆமா, எதனால உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு? யார போஸ்ட பார்த்தாலும் இப்படி வயிற்றுச்சலா இருக்கு சார். இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன போஸ்ட பார்த்தாக்க உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன இவ்வளவு தெளிவா சொல்றேன்? போஸ்ட பார்த்தாக்க எனக்கு வயிற்றுச்சலா இருக்குன்னு சொல்றேன். இன்னும் தெளிவா சொல்ல சொல்றியா? அதாங்க யூடியூப்ல யாராவது போஸ்ட் போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தாக்க வயிற்றுச்சலா இருக்குது. அவங்க யூடியூப்ல போஸ்ட் போடுறாங்க, அதை பார்த்தா உனக்கு ஏன்பா வயிற்றுச்சலா இருக்குது? வேற எப்படி இல்லாம இருக்கு? அவங்க போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் வந்து வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைபர் வருது. நான் தான் போஸ்ட் போடுறேன் 6 மாசமா, சப்ஸ்கிரைபரும் இல்ல, வியூஸே வர மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்தாக்க வயிற்றுச்சல் வருமா வராதா? ஓ, அதனால வர வயிற்றுச்சலா உனக்கு? நீ என்ன பண்றா, நேரம் வெளில போய் ரைட் கட் பண்ணிட்டாக்கா அங்க மார்க்னு ஒரு டாக்டர் இருப்பாரு. அவர் தான் யூடியூபோட ஓனர் வேற. நீ அவர்கிட்ட போய் சொன்னியாக்கா உன் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி விட்டுருவாரு. அப்போ நீங்க இதெல்லாம் கிளியர் பண்ண மாட்டீங்களா டாக்டர்? அந்த சப்ஜெக்ட் நடத்தும் போது நான் காலேஜுக்கு போகல, அவர் தான் இதெல்லாம் கிளியர் பண்ணுவாரு. நீங்க அவரே போய் பாருங்க. சரி டாக்டர், நான் போய் அவரே போய் பார்க்குறேன்.